So hi friends, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம logarithmic mean temperature difference for counter flow heat exchanger. So இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So first of all நான் ஒரு counter flow heat exchanger வரைஞ்சிக்கிறேன். So இது வந்து hot pipe. So அது வரைஞ்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிய வைக்கிறதுக்கு. So இது ஒரு hot pipe. அண்ட் இதுக்கு மேலே போகிறது ஒரு கோல்ட் பைப். ஸோ இதை ஒரு கோல்ட் பைப்புன்னு எடுத்துக்கலாம், ரைட்டா. ஸோ இப்போ இதில் இந்த போர்ஷனில் இந்த ஹாட் பைப்புக்கு உள்ளார போகுது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட்னு சொல்லிவிடுவோம், ரைட்டா. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம், ஹாட் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இதுக்குள்ளார போகுது இல்லையா, ஸோ இந்த ஃப்ளூயிடை ஹாட் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸோ இது வழியாக அப்படியே இது உள்ளார போவோம். கோல்ட் ஃப்ளூயிட் வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனில் வந்ததுன்னா இதனால தான் இதை கவுண்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து என்னது, நமக்கு கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இது கோல்ட் ஃப்ளூயிட், இதோடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இது ஒன்று வந்து ஹாட் ஃப்ளூயிட், கோல்ட் ஃப்ளூயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வந்து ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால. ஸோ இது இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நான் ஹாட் ஃப்ளூயிடோடைய லைன் வரைகிறேன். ஸோ ஹாட் ஃப்ளூயிட் நமக்கு ரெட் கலரில் இருக்குது. ஸோ ஹாட் ஃப்ளூயிட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 80 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னா இந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் ஃப்ளூயிடில் ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த சைடும் இந்த மாதிரி ஹீட் வந்து நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால இதோட டெம்பரேச்சர் போக போக கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டெம்பரேச்சர் இங்கே வெளியில் வரும்போது 40 டிகிரின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போது ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இங்கே ஆரம்பிக்கும் போது 80 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. ஸோ இங்கேருந்து போக போக டெம்பரேச்சர் குறையுது. ஸோ இந்த சைடு இருக்கிறத நான் டெம்பரேச்சர் ஸ்கேல்னு வச்சுக்கிறேன் இன் டிகிரி சென்டிகிரேட். அங்கே இருக்கிறத கீழே இருக்கிறத நான் என்னென்னு வச்சுக்கிறேன், ஏரியான்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஏரியா அண்ட் இது டெம்பரேச்சர். ஸோ அப்போது டெம்பரேச்சர் என்ன ஆகுது, உங்களுக்கு போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து ஏரியா இன்க்ரீஸ் ஆக ஸோ டெம்பரேச்சர் இங்கேருந்து அப்படியே மைல்டாக குறைஞ்சிட்டே இருக்குது, ஏரியா இன்க்ரீஸ் ஆக ஸோ இவ்வளோ குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது நமக்கு இருக்கிற டெம்பரேச்சர் T1, ஓகேவா. ஸோ ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் கேபிட்டல் T1 வச்சுக்கிறேன். இது போக போக இந்த டைரெக்ஷனில் குறையுது இல்லையா, ஸோ அதனால் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டல் T2ன்னு வச்சுக்கலாம், ரைட்டா. ஸோ அடுத்தது கோல்ட் ஃப்ளூயிட் என்ன ஆகுது, கோல்ட் ஃப்ளூயிட் இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய எண்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய எண்டு, இதோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். முடிஞ்சதுனால கோல்ட் ஃப்ளூயிட் இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து இங்கேருந்து தான் இப்போ ஆரம்பிக்குது. இது போக போக கோல்ட் ஃப்ளூயிட் இப்போ என்ன ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா கோல்ட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் இங்கே 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இங்கேருந்து போக போக ஒரு 60 டிகிரி டெம்பரேச்சருக்கு ஹீட் மாறி இருக்கும். என்ன காரணம்னா இங்கே இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாக இது அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அப்போ போக போக கவுண்டர் ஃப்ளோவில் ஃப்ளூயிடோடைய கோல்ட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோட டெம்பரேச்சர் ஸ்மால் T1 வைப்போம். ஸோ இது இங்கேருந்து போக போக ஏரியா இன்க்ரீஸ் ஆக இதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரைஸ் ஆகுது. ஆனால் போயிட்டு ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரை தொடாது, அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதோட டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ இருக்குது, 60 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. ஸோ இது வந்து கேபிட்டல் T1, இது வந்து ஸ்மால் T2. ஏன்னா இது வந்து என்னது, ஸ்மால் T1, இது ஸ்மால் T2. இதோடைய டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அண்ட் இது வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால தான் இதை நம்ம கவுண்டர் ஃப்ளோன்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ், இதுக்கும் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா θ1ன்னு சொல்லுவோம், T1 மைனஸ் T2. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை அண்ட் இதுக்கும் கேபிட்டல் T2க்கும் ஸ்மால் T1க்கும் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா θ2ன்னு சொல்லுவோம், இதை θ2ன்னு சொல்லுவோம்,
ரைட்டா. ஸோ அப்போ நம்ம இதுக்குள்ளே நடக்கிற இந்த டிஃப்ரென்ஸை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே ஆகியிருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. ரைட்டா. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதை பொறுத்து நடந்திருக்கு அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து நடந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் இன் கேபிட்டல் டி டெம்பரேச்சர், அதாவது ஹாட் ஃப்ளூடோட டெம்பரேச்சரை பொறுத்து நடந்திருக்கு. ரைட்டா. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா டிஃபர் ஆகுது அண்ட் இந்த டீட்டா டிஃபர் ஆகும், இந்த டீட்டா உங்களுக்கு டிஃபர் ஆகும் அண்ட் ஹீட்டு கியூவோட வேல்யூ டிக்யூவோட வேல்யூ டிஃபரன்ஸ் இன் ஹீட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஃப்ளூடோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த இடத்துல கோல்ட் ஃப்ளூடோட டெம்பரேச்சர் ஸ்மால் டி சேஞ்ச் ஆகிருக்கும் அண்ட் ஏரியா சேஞ்ச் ஆகிருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அந்த ஏரியா சேஞ்ச் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், டிஃப்ரென்ஸ் இன் ஏரியாவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா. கோல்ட் ஃப்ளூடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஸ்மால் டி டிஃப்ரென்ஸ் இன் டி, இங்கேருந்து இங்கே கோல்ட் ஃப்ளூடோட டெம்பரேச்சர் உங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கிராஃப் நான் அந்த லைன் நான் போலில் நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. இங்கே எப்படி கேபிட்டல் டி சேஞ்ச் ஆகிருக்குமோ அதே மாதிரி இங்கே ஸ்மால் டி கோல்ட் ஃப்ளூடோட டெம்பரேச்சரும் மாறி இருக்கும். ஸோ ஏரியா மாறுது, கியூ மாறுது, டீட்டா மாறுது, கேபிட்டல் டி மாறுது, ஸ்மால் டி கோல்ட் ஃப்ளூடோட டெம்பரேச்சர், இது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி மாறிட்டு இருக்கும்போது நம்ம லாகரிதமிக் மீன் எஃபெக்டிவ் டெம்பரேச்சர், இதோட மீன் எஃபெக்டிவ் டெம்பரேச்சர் எப்படி கவுண்டர் ஃப்ளோக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் நம்ம எழுத போகிற ஃபார்முலாவுக்குலாம் நான் என்னென்ன அப்படின்றத எழுதுகிறேன், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எம் சஃபிக்ஸில் ஹச் போட்டோன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட், மாஸ் ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஓகேவா. எம் சஃபிக்ஸ் சி போட்டோன்னா இதுவும் அதே தான், மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் என்ன ஃப்ளூயிட்னா கோல்டு ஃப்ளூயிட். ரைட்டா. ஸோ அடுத்தது சி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹச். ஸோ ஹச் சஃபிக்ஸில் போனால் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், and sp of c அப்படின்னு சஃபிக்ஸில் c போட்டோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட். அடுத்தது கேபிட்டல் T1 நமக்கு தெரியும். கேபிட்டல் T1 என்னது, ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட் டெம்பரேச்சர், என்ட்ரி டெம்பரேச்சர்னு சொல்லலாம். என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். T2ன்றது எக்ஸிட் டெம்பரேச்சர். ரைட்டா. எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். And next small t1 என்னது, small t1 entry temperature of cold fluid, entry temperature of cold fluid, and T2 ன்றது exit temperature of cold fluid. Temperature of cold fluid. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் நடுவில் யூன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூ அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ யூன்றது ஓவர் ஆல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாவே நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் இஸ் dq, difference in q that is equal to overall எவ்வளோ டோட்டலாக இதில் ரெண்டு ஃப்ளூயிட் இருக்கிறதுனால டோட்டலாக ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் ஏரியா இன்ட்டு
என்ன டெம்பரேச்சர் ஹாட் ஃப்ளூயிட் மைனஸ் கோல்ட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும்னா we know that எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ dq டிஃபரன்ஸ் இன் q dq that is equal to மைனஸ். ஏன் மைனஸ் போடுறோன்னா இங்கேருந்து பாருங்கள் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து இது T1லேருந்து பார்த்தீங்கன்னா இது டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? அடுத்ததும் பாருங்கள் கிராஃபு இதுலேருந்து இது டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கவுண்டர் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்க இது பேரலல் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இப்படியும் ஒன்று டிக்ரீஸும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டிருப்போம். அதனால் ஒன்று மைனஸ்லையும் ஒன்று ப்ளஸ்லையும் போட்டிருப்போம். பட் கவுண்டர் ஃப்ளோவில் ரெண்டு கிராஃபுமே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம டிக்ரீஸ் ஆகிற மாதிரி மைனஸில் போடுறோம். மைனஸ் m இன்ட்டு Cp specific heat of hot fluid into temperature difference அதாவது D capital T that is equal to இன்னொரு fluid என்னது cold fluid minus m into specific heat of cold fluid into Cp of cold fluid into D small t போடணும். இதோடைய temperature difference ரைட்டா? ஸோ இப்போ இதிலிருந்து dq ஒன்றுக்கும் கண்டுபிடிப்போம். அதாவது dqலேருந்து dt கண்டுபிடிப்போம். hot fluidக்கு dq that is equal to minus m into Cp of hot fluid into dt போடலாம். ஸோ இதிலேருந்து dt நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கேபிட்டல் dt இந்த மிச்சம் இருக்கிற வேல்யூ எல்லாம் கீழே வந்துடும். ஸோ dq டிவைடட் பை அதாவது மைனஸ் dq அந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் dq டிவைடட் பை m into Cp of hot fluid Cp of specific heat of hot fluid. ஸோ இதுதான் நம்மளுடைய என்ன வேல்யூ dt ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கோல்ட் ஃப்ளூயிடுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் dt ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் கிடைக்குமா? ஸோ அதையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். dt ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் எப்படி கிடைக்கும்? ஸோ dq இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இன்னொன்று எழுதலாம் dq தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m ஆஃப் இப்போ வந்து ஹாட் ஃப்ளூயிட்றதுனால ஹாட் ஃப்ளூயிட் இந்த இடத்துல நான் இதை கூட விட்டேன் பாருங்கள் m ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். இங்கே வந்து கோல்ட் ஃப்ளூயிட்னால கோல்ட் ஃப்ளூயிட் into specific heat of cold fluid into D capital T போட்ட hot fluid small t போட்ட cold fluid. so இதிலேருந்து dt கண்டுபிடிச்சோம்னா D small t that is equal to minus dq divided by mass of cold fluid into Cp of cold fluid ன்றது கிடைக்கும். so இது வந்து நமக்கு cold fluid உடைய difference in temperature உடைய value ரைட்டா? so இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நமக்கு important. ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக அடுத்தது வந்து டிடி வேல்யூ ரெண்டுத்துக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை சியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டி கேபிட்டல் டி மைனஸ் டி ஸ்மால் டி. ஸோ இதுதான் ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸாக இருக்கும் ரைட்டா? அந்த டெம்பரேச்சரோடைய டிஃப்ரென்ஸாக நமக்கு இருக்கும் ரைட்டா? ஸோ அப்போது கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி நம்ம கண்டுபிடிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சிஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் ஹச் இன்ட்டு Cp of h. ஏன்னா நிறையா இருக்குல்ல, அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டலாக சிஹெச்னு எழுதிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே இதை வந்து பார்த்தீங்கன்னா m of c இன்ட்டு Cp of c இருக்கு இல்லையா, இதை வந்து c of cன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எதுனா நமக்கு இந்த டேர்மை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஷார்ட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல இது என்ன வரும் dq of ch வந்துடும், அங்கே இடத்துல என்ன வரும் dq of cன்னு வந்துடும் ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் போடலாமா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் போட்டால் மைனஸ் டைரெக்டாக அங்கே வந்துடும். அதனால் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டிடி கேபிட்டல் டிடி என்னது மைனஸ் dq டிவைடட் பை m ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு Cp ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடுக்கு என்ன பண்ணலாம் C ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட்னு எழுதிடலாம். மைனஸ் டிடின்னு போட்டிருக்கோம், அதனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்மால் டிடியில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸு டிக்யூ டிவைடட் பை இந்த m ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் இன்ட்டு Cp ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிடை என்ன பண்ணலாம் C ஆஃப் சின்னு எழுதலாம். ஸோ டிவைடட் பை C ஆஃப் சின்னு எழுதிடுறேன், டிவைடட் பை C ஆஃப் சின்னு எழுதிடலாம்.
ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், டிக்யூ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ டிக்யூவை தனியாக எடுத்துடலாம். ஸோ மைனஸ் எடுத்துகிட்டு டிக்யூ இன்ட்டு 1 பை சிஹெச் மைனஸ் 1 பை சின்னு எழுதலாம். ஸோ இப்போ இது உள்ளார எடுத்துகிட்டு போனால் இது மைனஸும் இது ப்ளஸ்ஸுமா நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதனை நீங்கள் எழுதிக்கோங்க. இதுவரை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த dt மைனஸ் இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். dt மைனஸ் டி ஸ்மால் டி இருக்குல்ல, டிஃப்ரென்ஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, இதை நம்ம டி டிஃப்ரென்ஸ் இன் டீட்டான்னு எழுதிருக்கோம், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால. ஸோ இந்த இடத்துல டிடி கேபிட்டல் டி மைனஸ் டி டீட்டாக்கு பதில் நான் என்ன எழுதிக்கலாம், டி டீட்டானே எழுதிக்கலாம். இந்த இடத்துல dt மைனஸ் டி ஸ்மால் டி தட் இஸ் ஈக்குவல் டு டி டீட்டானு எழுதிக்கிறேன். ரைட்டா? ஸோ இதுவும் இன்னும் நம்ம கொஞ்சம் சின்னதுபடுத்திட்டு இதை வந்து நம்ம ஃபைனல் ஈக்குவேஷனாக இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? dθ மாத்திரேன். ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட்டிங் டிக்யூ வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, அதாவது இந்த டிக்யூ வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டிக்யூ வேல்யூஸ் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது எந்தெந்த ஈக்குவேஷனில் இருக்கோ அதை நம்ம ஈக்குவேஷன் நம்பராக மாற்றிக்கலாம். ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் வச்சுக்கிறேன். இதுதான் டிக்யூவோட வேல்யூ. ஸோ டிக்யூ இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு டிஏ இன்ட்டு டி மைனஸ் டி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டின்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் நம்பர் 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட்டா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ல எழுதிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஆஃப் dq equation number 1 in equation 2ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் dq வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா இது d theta அப்படியே தான் இருக்கும். ஸோ d theta that is equal to minus dqக்கு பதில் இப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் dqக்கு பதில் என்ன இருக்குது, u into dA into t minus small t. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். That is u into capital U overall heat transfer difference area into capital T minus small t into 1 by CH plus 1 by CC. ரைட்டா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல that is equal to minus u into dA into இந்த இடத்துல t minus t இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஸ் இன் t மைனஸ் டிஃபரன்ஸ் இன் ஸ்மால் டீயை நம்ம என்ன வச்சுக்கிட்டோம், d தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ கேபிட்டல் t மைனஸ் ஸ்மால் டீயை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், தீட்டான்னு வச்சுக்கலாமா. ஓகே, இது டிஃபரன்ஸ் இன் தீட்டா, இது தீட்டா. ஸோ அப்போ இதை நம்ம என்ன மாற்றிக்கலாம், தீட்டான்னு மாற்றிக்கலாம். ரைட்டா? தீட்டான்னு மாற்றிக்கிட்டு இதை 1 by CH மைனஸ் 1 by CCயாக மாற்றிடலாம். ரைட்டா? 1 by CCயாக மாற்றிடலாம். ஸோ இப்போது இங்கே d theta இருக்குது. ஸோ இங்கே ஒரு theta இருக்குது, அதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், வெறும் theta. ஸோ d theta divided by theta that is equal to minus overall heat transfer into difference in area into 1 by CH plus 1 by CC. 1 by CC.
சின்னு எழுதலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இன்டெகிரேஷன் வந்து என்ன ஆகுது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நமக்கு இன்டெகிரேட் ஆகுது. ஒரு போர்ஷன்லேருந்து இன்னொரு போர்ஷனுக்கு நம்ம இன்டெகிரேட் ஆகுது. ஸோ இன்டெகிரேஷன் ஃப்ரம் 1 to 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்டெகிரேட்டிங் above equation. இதை இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ இதை நீங்கள் இன்டெகிரேஷன் உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து இதை இன்டெகிரேட் பண்ணலாம். above equation 1 to 2 d theta theta that is equal to இதெல்லாம் கான்ஸ்டன்ட் 1 by ch plus 1 by cc, அதுக்கப்புறம் uவும் கான்ஸ்டன்ட் தான் u. ஸோ இந்த மைனஸ் வேணால் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் மைனஸ்னால நமக்கு எதுவும் வரதில்லை. ஸோ அதனால் இந்த மைனஸும் இங்கே முன்னாடி எது மட்டும் டிஃபராக இருந்ததுன்னா dA. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dAன்னு போட்டுடலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் dAன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ணால் 1 by theta இருந்துச்சுன்னா ln of thetaன்னு எழுதலாம். ஸோ இதோட இன்டெகிரேஷன் 1 to 2 ln of theta 1 to 2 that is equal to minus dA. dAவை இன்டெகிரேட் பண்ணால் a கிடைக்கும். இது இன்டெகிரேட் பண்ணால் a கிடைக்கும். ஸோ u into a into 1 by ch plus 1 by cc அப்படின்னு கிடைக்கும். 1 by ch plus 1 by ccன்னு கிடைக்கும். ஸோ இந்த லிமிட்டை நீங்கள் உள்ளார எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ln of theta 1 theta 2 ஃபஸ்ட்டு போடுவோம் இல்லையா, ln of theta 2 minus ln of theta 1 that is equal to minus ua into 1 by ch minus 1 by cன்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதை போட்டோம் அப்படின்னா இப்போது இந்த ln காமனாக எடுத்தோம்னா இது எப்படி பண்ணலாம், ln of theta 2 divided by theta 1 எழுதலாமா, theta 2 divided by theta 1. so that is equal to minus u into a into 1 by ch plus minus 1 by cன்னு எழுதலாம். cன்னு எழுதலாம். ரைட்டா? we know that இதுக்கப்புறம் நமக்கு நார்மல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ நார்மல் ஈக்குவேஷன் அப்படின்னா நார்மலாக நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு போடுறது. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், தட் இஸ் q equal to இந்த ஈக்குவேஷன்லேருந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், q equal to m into mass flow rate of hot fluid into cp of hot fluid into hot fluid difference என்ன சொல்லுவோம், capital T1 minus T2, capital T1 minus T2. so that is equal to என்ன சொல்லலாம், mass flow rate of cold fluid. இங்கே எவ்வளோ ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகுதோ அந்த ஹீட் எல்லாம் எங்கே போயிருக்கும், கோல்ட் ஃப்ளூயிடுக்கு போயிருக்கும். mass flow rate of cold fluid into cp of cold fluid into capital T2 minus T1. ஏன் இங்கே T2 minus T1 போட்டுக்கோன்னா கோல்ட் ஃப்ளூயிட் T2ஓட டெம்பரேச்சர் அதிகம், T1ஓட டெம்பரேச்சர் கம்மி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா T1ஓட டெம்பரேச்சர் அதிகம், T2ஓட டெம்பரேச்சர் கம்மி. நம்ம அந்த போட்ட வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு இதிலேருந்து q that is equal to m into cp of h. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், m into cp of h. ஸோ m into cp of h நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், c of hன்னு எழுதலாம். டோட்டலாக c of h இன்ட்டு இது என்ன பண்ணலாம், T1 capital T1 minus T2ன்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் equal to capital C of cன்னு எழுதிக்கலாம். இதை T2 minus small T1 எழுதலாம். ரைட்டா? T1 எழுதலாம். ஸோ q equal to இந்த ஹாட் ஃப்ளூயிட் கோல்ட் ஃப்ளூயிட் இப்போ நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ q equal to ஹாட் ஃப்ளூயிடுக்கு எழுதுனா q equal to ch of T1 minus T2ன்னு எழுதலாம். கேபிட்டல் T1 minus T2ன்னு எழுதலாம். ஸோ இதில் 1 by ch கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதிலிருந்து வந்தீங்கன்னா இது இந்தாண்ட போச்சுன்னா 1 by ch மாறிடும், இந்த q இந்தாண்ட வந்துடும். ஸோ 1 by ch of
ஏன்னா அங்கே 1/ch தான் நமக்கு இருக்குது, அதனால தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ T1 மைனஸ் T2 டிவைடட் பை Qன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இது 1/cc மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறத Q ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? Q ஈக்குவல் டு cc ஆஃப் T2 மைனஸ் T1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை 1/cc மாற்றிட்டா, ஏன்னா 1/cc தான் அங்கே இருக்குது, 1/cc தட் இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 டிவைடட் பை Q அப்படின்னு கிடைக்கும். Q அப்படின்னு கிடைக்கும். இப்போது நம்மளுடைய ஈக்குவேஷன் ஸோ இப்போது 1/ch வேல்யூ இருக்குல்ல, 1/ch வேல்யூவும் இந்த 1/cc வேல்யூவும் நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ln ஆஃப் d θ2 டிவைடட் பை θ1 தட் இஸ் ஈக்குவல் டு u இன்ட்டு a இன்ட்டு 1/ch மைனஸ் 1/ccன்னு எழுதியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எழுதிக்கிறேன். இப்போது சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் the value of 1/ch and 1/cc in equation number 3ல substitute பண்ணலாம். ஸோ இப்போ இதை substitute பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா ln of θ2 divided by θ1 கரெக்டாக θ2 divided by θ1 that is equal to minus u into a into 1/ch 1/ch ஓட வேல்யூ நம்ம அங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். 1/ch வேல்யூ என்ன? கேபிட்டல் T1 மைனஸ் T2 டிவைடட் பை Q கேபிட்டல் Q மைனஸ் 1/cc ஓட வேல்யூ என்னது? T2 ரைட்டா? ஸோ இதில் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு குழப்பன்றதுனால ப்ராக்கெட் ஸ்மால் T2 மைனஸ் T1 divided by Q. இப்போ ஹோல் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஃபர்தராக என்ன எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ln ஆஃப் θ2 divided by θ1 that is equal to minus u into a divided by, இங்கே பாருங்கள் Q காமனாக இருக்குது, அதனால் divided by Q நான் அப்படி எடுத்துடுறேன், into இதில் என்ன இருக்குது? கேபிட்டல் T1 மைனஸ் T2 மைனஸ் ஸ்மால் T2 மைனஸ் T1 அப்படின்ட்டு இருக்கா? ஸோ அடுத்தது இன்னும் ஃபர்தராக இது ரெடியூஸ் பண்ணலாம். ln ஆஃப் θ2 டிவைடட் பை θ1 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் u இன்ட்டு a டிவைடட் பை Q இன்ட்டு இந்த காமனாக எப்படி எழுதலாம்? T1 கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T2, இது மைனஸ் T2 இருக்கு இல்லையா, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏன்னா மிச்சம் இருக்கிறது அப்படியே அங்கே எழுதிடலாம். ஸோ அடுத்தது மைனஸ் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? கேபிட்டல் T2 மைனஸ் T1 எழுதலாம். ரைட்டா? ஸோ இந்த கேபிட்டல் T1 இங்கே வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த மைனஸ் T2 இங்கே வந்துடும். அடுத்தது இது என்ன ஆகிடும்? இந்த இடத்துல வரும்போது இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு T1 இருக்கும், ஆனால் இது வந்து மைனஸ் T2 இருக்குது ரைட்டா? ஸோ இங்கேருந்து வரும்போது மைனஸ் T2 ப்ளஸ் T1 வரணும், ஏன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ கேபிட்டல் T2 போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் T2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஸ்மால் T1 மாறிடும். ஸோ இதுலேருந்து போட்டால் தான் நம்ம தீட்டா எடுக்க முடியும், ஏன்னா தீட்டான்றது T மைனஸ் T, அதாவது கேபிட்டல் T மைனஸ் ஸ்மால் T. ஸோ அதனால் θ1 θ2 நம்மளால் ஈஸியாக மார்க் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக என்ன பண்ணலாம்? ln of θ2 divided by θ1 that is equal to இந்த மைனஸ் போக வைக்க என்ன பண்ணலாம்? UA divided by Q into இது வந்து θ1 மைனஸ் θ2, இது வந்து θ2 மைனஸ் θ1 அப்படின்னு இருக்குது, அதாவது θ1 θ2 θ2 மைனஸ் θ1 இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த மைனஸ் போய்டும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம், capital T2 minus small t1 minus capital T1, அப்படியே இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம், capital T1 minus small t2.
இப்போ இந்த மைனஸ் நமக்கு போயிடும் ரைட்டா. அதை இது அப்படியே இந்தாண்ட வந்துடுச்சு, இது இங்கே போயிடுச்சு ஓகேவா. அப்போ நமக்கு மைனஸ் போயிடுச்சு. இப்போ ஃபர்தராக நம்ம போட்டோம்னா இதுலேருந்து q மட்டும் கண்டுபிடிக்கலாம். இந்த q இந்தாண்ட வந்துச்சுன்னா q ஈக்குவல் டு u இன்ட்டு a இன்ட்டு theta 2 மைனஸ் ஸ்மால் theta ஸோ இதிலிருந்து இதை ஃபர்தராக நம்ம ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், யூஏ இன்ட்டு இதை கொஞ்சம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு இதை T2 மைனஸ் T1 மைனஸ் T1 மைனஸ் T2 ஸோ சாரி ஸ்மால் T2. இந்த ஸ்மால் T2 மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும். டிவைடட் பை ln ஆஃப் theta 2 divided by theta 1 ரைட்டா. ஸோ இப்போ நம்ம டேட்டா புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்றதுனால க்யூவோட வேல்யூவை நான் இப்படி எழுதுகிறேன். q இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா u இன்ட்டு ஏ இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். என்னவா மாற்றிக்கலாம்னா தட் இஸ் கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T2 மைனஸ் கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T1 இப்படி போட்டு டிவைட் பை இந்த ln நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ln ஆஃப் இதையும் மாற்றிக்கலாம். theta 1 டிவைட் பை theta 2 இருக்கு இல்லையா, அதாவது theta 2 டிவைட் பை theta 1 இருக்கு இல்லையா, இதை வந்து theta 1 டிவைட் பை theta 2 மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு டேட்டா புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ q ஈக்குவல் டு u இன்ட்டு ஏ இன்ட்டு T1 மைனஸ் T2 மைனஸ் T2 மைனஸ் T1 டிவைடட் பை ln ஆஃப் இப்போ நமக்கு theta 1ன்றது என்னது, theta 1 அப்படின்னா T1 மைனஸ் ஸ்மால் T2 அண்ட் theta 2ன்றது என்னது T2 கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T1. இது கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ அப்போ இதை நமக்கு எழுதலாம் T1 மைனஸ் ஸ்மால் T2 டிவைட் பை ஜஸ்ட் நான் மாற்றிருக்கேன் அவ்வளோதான், T2 மைனஸ் ஸ்மால் T1 ரைட்டா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளுடைய டேட்டா புக்கில் இது இருக்குது. பட் எம்சிக்யூஸில் கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபார்முலாஸை, அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். கோதண்டராமன் டேட்டா புக்கில் நீங்கள் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பேஜ் நம்பர் தட் இஸ் 151, பேஜ் நம்பர் 151ல் ஸோ இது இருக்குது. அதை நான் அப்படியே கிராப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ
இது இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டைரெக்டாக நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாவை ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறதுனால. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா டெல் அப்படின்றத என்னன்னு சொல்கிறேன், T1 மைனஸ் ஸ்மால் t2 மைனஸ் T2 மைனஸ் ஸ்மால் t1 டிவைட் பை ln ஆஃப் T1 மைனஸ் T2 டிவைட் பை T2 மைனஸ் T1 இருக்குது. ஸோ இதில் இந்த டெல் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரில். ஸோ இந்த போர்ஷன் இந்த போர்ஷனை மட்டும்தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க டெல் அதாவது இதிலிருந்து வர்ற இந்த போர்ஷன். ஸோ இதுதான் அவங்க டெல் எம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் எழுதணும்னா டெல் எம் தட் இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் small t2 minus t2 minus small t1 divided by ln of t1 minus t2 divided by t2 minus t1. ரைட்டா, இதுதான் டெல் எம்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூ தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு Q கண்டுபிடிக்கிறதுக்கு U இன்ட்டு A இந்த வேல்யூ நமக்கு வரும். இதுவும் டேட்டா புக்கில் இருக்குது, நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிடும். இது நீங்கள் மெமரி பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு டேட்டா புக்லேயே இருக்குது. ஸோ டேட்டா புக்கில் உங்களுக்கு இருக்குது, நான் அதை காமிச்சாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. பேஜ் நம்பர் 151ல் கவுண்டர் ஃப்ளோக்கு இந்த ஃபார்முலா டைரெக்டாக உங்களுக்கு இருக்குது. அடுத்தது இது டெம்பரேச்சர் வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. டெம்பரேச்சர் T1 என்ன, T2 என்ன, ஸ்மால் T1 என்ன, ஸ்மால் T2 என்ன, அடுத்தது ஓவரால் Qனா என்ன, ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னா என்ன, சி மினிமம், CH எல்லாமே உங்களுக்கு டேட்டா புக்கில் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட காமன் ஃபார்முலா டெல் நீங்கள் நான் கூட இப்போ சொன்னேன்ல Q equal to U into A into del Tm. இந்த del Tm ஃபார்முலாவும் உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஹெட்டிங்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.